பாமக அதிமுக கூட்டணியில் இருக்கான்னா சரி, அவருடைய பாணியிலே சொல்லிடுவோம். போக போக தெரியும், இந்த பாட்டை தான் சொல்லணும். அமித்ஷா வந்து இப்ப கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு சார். எடப்பாடி வந்து இல்ல, அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சியில பங்கு பெறுவார் எஸ்ன்னு சொன்னாரு. எங்க பொதுச் செயலாளர் நோன்னு சொல்லிட்டாரு. எஸ்ஸுக்கு பதில் நோ. திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைவேறாது என தெரிந்தும் திரும்பி திரும்பி கூட்டணிக்கு அழைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை. ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் அதிமுக கூட்டணியில் இருந்தவர் தான். அவர் வந்து மதிமுகவும் இருந்ததுதான், பாமகவும் இருந்ததுதான். எண்ணற்ற கட்சிகள், காங்கிரஸ் கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி இருந்து வெற்றி கூட்டணியாக பயணித்ததுதான். ஆக கூட்டணி என்பது பொது எதிரியை வீழ்த்துவதற்காக ஒன்று சேர்வு. இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு எந்த கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் இந்தியா முழுவதும் வாக்களிக்கிறாங்க. அதுதான் முக்கியம். இன்னைக்கு வந்து பாஜக மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் அதற்கு விருப்பம் இருந்தாலும் தப்பி தவறி காங்கிரஸ் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் பாஜகவை இந்தியா முழுவதும் இருக்கிற வாக்காளர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த மாத்திரத்திலே இனி அடுத்த முறை திமுக வரக்கூடாது என்கிற எண்ணம் வளர்ந்துவிட்டது. அந்த வாய்ப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தருவார்கள். திருச்சி சிவா அவர்கள் வந்து என்னன்னா, காமராஜர் ஏசி அறையில தான் தங்குவாரு, நாங்க போன இடத்துக்குலாம் ஏசி போட்டு கொடுத்தோம் அப்படின்ற மாதிரியான கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திருச்சி சிவா பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பெருந்தலைவர் காமராஜர் அப்பழுக்கற்ற ஒரு மகத்தான மக்கள் தொண்டர். பெருந்தலைவர் காமராஜரை மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளில் விமர்சித்தவர் மறைந்த திரு கருணாநிதி அவர்கள். அவருடைய கட்சியும் மாடி வீட்டு ஏழை என்றெல்லாம் அவரை கொச்சைப்படுத்தி மிகுந்த அருவருக்கத்தக்க வார்த்தைகளே திமுக மேடைகளே உதித்தார்கள். அப்படிப்பட்ட திமுகவினுடைய பழைய பழக்கம் எப்படி அந்த பிளட்ல இருக்குது மாறும், அதனுடைய தொடர்ச்சி தான் திருச்சி சிவாவினுடைய கருத்து.